இப்போ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் டூருக்காக ரெடி ஆகி வண்டி ஏறி உட்காந்தாச்சு. ஒரு கொகைக்குள்ள ஃபுல்லா வவ்வால் எல்லாம் தலைகீழ தொங்கிட்டு இருக்கோம். கிடைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டு போக வேண்டியது. என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு பாம்ஃப்ரெட் ஃபிஷ் வந்து ரேட் போடல, பட் இந்த ஐட்டம்லாம் பண்ணி தருவாங்க. அங்கேயே வந்து வேணும்னா சமைச்சு தருவாங்க. ஒரு மீ கோரிங் ஐயாம் ஆண்டி பசார் சொல்லலாம். ஆமா, ஒரு கோலம் சாப்பிட்டது செரிக்கணும்ல, வெயிட் குறைக்கணும்ல. குட் மார்னிங். டே 5 இன்னைக்கு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் டூருக்காக கிளம்பிட்டோம். ஆல்ரெடி நேற்றுக்கே புக் பண்ணிச்சு. நேற்றுக்கு நைட்டு வரும்போதே புக் பண்ணிட்டு வந்துட்டோம். கிளம்பிட்டோம் ஆல்ரெடி. வண்டி ரெடியாக இருக்குது. கீழே டிரைவர் கால் பண்ணிட்டாங்க. கிளம்பலாமா சித்ரா? ஹாய், குட் மார்னிங். அவர் மட்டும் தான் இன்ட்ரோ கொடுத்துருப்பாரு. நான் அப்போ பிஸியாக இருந்தேன், கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, முடிச்சாச்சு. மணி வந்து இப்போ காலையில் 9 மணி இந்த ஒரு டைம். நம்ம இப்போ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் டூருக்காக ரெடி ஆகி வண்டி ஏறி உட்காந்தாச்சு. வண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தது, நம்ம ஏறி உட்காந்துட்டோம். போகிற வழியில் மற்றவங்களெல்லாம் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே மேங்க்ரோவ் டூர் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். எதுவும் சாப்பிடலான்னு நினச்சோம், சாப்பிட்டுட்டு கிளம்பலாம்னு நினச்சோம். டைம் ஆகிடுச்சு. ஸோ போகிற வழியில் தான் எதாவது பார்க்கணும். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் டூர் இதில் வந்து பார்த்தோன்னா, அந்த ஒரு கொகைக்குள்ளே ஃபுல்லாக வவ்வால் எல்லாம் தலைகீழ தொங்கிட்டு இருக்கோம். அதை காமிப்பாங்க. அதுக்கு தனி என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன், சரியாக தெரியல. அதுக்கப்புறம் அதை பார்த்து முடிச்சுட்டு crocodile கேவ்னு சொல்லி ஒன்று கூப்பிட்டு போவாங்க போல. அது வந்து இல்ல முதல்ல இருக்காதுங்க, முதல்ல ஷேப்ல இருக்க பாறை இருக்கும். அப்படிதான் நான் பார்த்தப்போ அப்படிதான் இருந்தது. தெரியல, பார்ப்போமே, போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். அந்த crocodile கேவ்க்கு கூப்பிட்டு போவாங்க. அடுத்து வந்து அப்புறம் நிறைய கவர் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றுன்னா மங்கி ஃபன் அப்படின்னு ஏதோ போட்டிருந்தாங்க. அப்புறம் ஃபிஷ் ஃபார்மிங் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து இப்போ கடைசியாக ஸ்விம் பண்ணுறதெல்லாம் பண்ணலாம். நாங்கள் இன்றைக்கி ஸ்விம் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக வரல, நேற்றே நல்லா பண்ணிட்டோம். அதெல்லாம் அப்படியே ஸ்விம் பண்ண விட்டாங்கன்னா நம்ம ஜஸ்ட் பீச்சில் உட்காந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளை கூப்பிட்டு போகிறாங்கல்ல, அவங்க வந்து ஒரு பெண் இதெல்லாம் சூப்பராக ஜம்முன்னு வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஏர்போர்ட்டு தான், லங்காவி ஏர்போர்ட். அப்போ போயிட்டு வந்து அப்படியே ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது எப்படி இங்கேருந்து கிளம்புறது. நம்ம லங்காவி கேஎல்லேருந்து லங்காவி வந்தது வந்து ஃப்ளைட்டில் வந்தோம். இப்போ திருப்பி லங்காவிலேருந்து கேஎல் எப்படி போகிறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக கணக்குப்படி நம்ம புக் பண்ண கணக்குப்படி பார்த்தா இன்றைக்கி மதியம் வந்து கேஎல்ல ரூம் செக்இன் பண்ணணும். பட் நம்ம இன்றைக்கி போகல, நாளைக்கு தான் போகிறோம். நாளைக்கு போய் செக்இன் பண்ணுற மாதிரி போய்க்கலாம். ஏன்னா அதான் இந்த ஆக்டிவிட்டி பண்ணணும் இல்லைங்களா, இந்த மேங்க்ரோவ். இதுக்காக தான் வந்து இன்னைக்கு போக முடியல. இது பண்றதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிடும், மதியத்துக்கு மேல ஆயிடும். எப்படி கேஎல் போறதுன்னு பிளான் இருக்கு, பட் ஆனா ஃபுல் டீடைல் தெரியல. அதாவது த்ரூ ஏர் போறோமா இல்ல பை ரோட் போறோமா. பை ரோட் போனோம்னா டைரக்டா போக முடியாது. ஃபெரி எடுத்து லங்காவில இருந்து அந்த ஐலாண்டை கிராஸ் பண்ணிட்டு மெயின்லேண்ட் போயிட்டு, மெயின்லேண்ட் மலேசியா, பெனிசுலர் மலேசியா அதை ரீச் பண்ணிட்டு அங்க இருந்து தான் நம்ம பஸ் எடுத்து ட்ரெயினும் எடுத்து போகணும். அது இன்னும் தெரியல சரியா, இது பெட்டரா இருக்கும். பார்த்த வரைக்கும் வந்து ரொம்ப லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தது. ஒரு 7-8 மணி நேரம் பஸ் ட்ராவல் அப்படின்னு போட்டிருந்தது. ட்ரெயினும் மோர் ஆர் லெஸ் 5 hours 6 hours அப்படின்னு போட்டிருந்தது. இப்போ லக்கேஜ் இல்லைன்னு வைக்கலாம், ஃப்ளைட் டிக்கெட் சீப்பு தான், புக் பண்ணி போயிடலாம். 2000 ரூபா ஒரு ஆளுக்கு வரும், அவ்வளோதான். மேக்ஸிமம் 2000 2500 அந்த ரேஞ்ச் தான். இப்போ லக்கேஜ் இருக்கிறது வந்து ஃப்ளைட் டிக்கெட் காஸ்ட்டை விட ஜாஸ்தியாக இருக்குது. 2 பேர்த்துக்கு 20 kg இருக்குது. அது கொஞ்சம் யோசனையாக இருக்குது, அதை செக் பண்ணணும். வேற என்ன பார்க்கணும்? இதுதான் ஓரளவு நாங்கள் முன்னாடி கொஞ்சமாவது பார்த்து வச்சது. கேஎல் பிளானிங்லாம் பெருசால என்னென்ன இருக்குன்னு தெரியுமே தவிர எப்படி போகிறது என்ன ஏதுன்னு பிளான் பண்ணல. கேஎல்லாம் அப்படியே சும்மா ஜாலியாக போக வேண்டியது. டைம் இருக்குது நிறையவே கேஎலுக்கு. போயிட்டு டிசைட் பண்ணிக்க வேண்டியது தான். பார்க்கலாம். வந்துட்டோம்னு நினைக்கிறோம். Hotel name Amzar Motel. For how many person? 2 person.
புக்கிங் பண்ண ரெசிப்ட் கேட்குறாங்க. இங்கே வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ஸோ இங்கே தான் வந்து Yes. Are you vegetarian or non-vegetarian? Non-vegetarian. Okay, I'll give you 2 sticker. Okay. வந்து விட்டோம். ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கும் டிரைவு. வந்துட்டோம். அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. எக்கச்சக்க வண்டி நிற்குது. அதான் நிறைய ட்ராவல் கம்பெனிஸ் இதை ஆப்ரேட் பண்ணதில்லை. எக்கச்சக்க வண்டி நிற்குது. ஓரமாக பின்னாடி வண்டி வருது. ஆக்சுவலாக இது மார்னிங் 9 மணிக்கே அவங்கள ஹோட்டல்லேருந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. இங்கே வந்து 10 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் 10:10க்குள்ளே போர்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம நேற்று வந்து 100 ringgit தான் பே பண்ணியிருந்தோம். பேலன்ஸ் இப்போ பே பண்ணிட்டோம். பேலன்ஸ் 100 பே பண்ணிட்டோம். இப்போ வெளியே கொஞ்சம் ஷாப்ஸ் இருக்குது. எதாவது வேணும்னா வாங்கிக்கலாம். மொபைலுக்கு பவுச்சு, அப்புறம் ஹேட்டு, வேறு ஏதாவது சாப்பிட்றதுக்கு எதாவது வேணும்னா வாங்கிட்டு நம்ம போய் அங்கே வெயிட் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுச்சு. 2 மணி 9:50 ஆகிடுச்சு. ஒரு 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா போய் போர்ட் பண்ணிடலாம். பனானா சாப்பிட்றதுக்கா தான் மங்கிக்கு கொடுக்கறதுக்கா? மங்கிக்கு கொடுக்கறதுக்கும் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ போட்டிருக்கு? அப்பா 6 ringgit சித்ரா. கண்டிப்பாக இங்கே எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஹேட் வாங்கலாமா? அதில் ரேட்டு போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணு. நோ தேங்க்ஸ். இங்கே தான் வந்து இந்த போட் பண்ணுற இடம் போல் நிறைய போட்ஸ் நிற்கிது பாருங்க. அந்த குரூப் வைஸ் ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க. நேற்று அந்த ஹைலேண்ட் ஹாப்பிங்கில் ஒட்டினாங்கல்ல, அதே மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க. அந்த ஸ்டிக்கர் பார்த்து கூப்பிட்றாங்க ஒரு போட்டா. ஸோ போய் ஏறிக்க வேண்டியது தான். கீழே ஃபிஷ்ஷு சூப்பராக தருது பாருங்க. இந்த மீனெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. எல்லாம் புள்ளியாக அழகாக இருக்குது பார்க்க. இது வந்து வளர்க்குற மாதிரி. வெயில் தான் ஆனால் சுள்ளுன்னு அடிக்குது. கேப் எதுவும் வாங்கலான்னு பார்த்தா 500 ரூபா 400 ரூபா ரேட்டு ஸ்டார்டிங்கே. இவ்வளோ ஃபிஷ்ஷா? எவ்வளோ இருந்தால் வாங்குவேன்? ஒரு 150, 200 ரூபா, 100 ரூபா தான் வாங்கலாம். ஊருக்கு தான் போகணும். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கூப்பிடல. எங்களுக்கு முன்னாடி இருக்க பேட்ச் முன்னாடி போயிட்டு இருக்கு. அது ஆரஞ்சு கலர் ஸ்டிக்கர் இருந்துச்சு. எங்களுக்கு என்ன ஆமாம். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிங்கிள் சிப்ஸு, கொஞ்சம் கேக் பேக்கெட்ஸு, அப்புறம் ஒரு ட்ரிங்க்கு. இதான் இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிட்றாங்க. ஏன்னா இங்கே அதுதான் கிடைக்குது. வாங்கிட்டு கூட வந்து இங்கே சாப்பிட்லாம். வந்து எல்லார் கையிலையும் ஒரு ட்ரிங்க், அந்த டின் ட்ரிங்க் ஏதாவது 100+ ஃபேண்டா, கோக்கு அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டு போக வேண்டியதுதானே. அதான் கைடு வந்துட்டு 3 போட்டால் பிரிஞ்சு போக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து முன்னாடி போகிறாரு. அவர் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த லைனாக நிற்கிது போட்டுங்க வந்துட்டு. எங்களை வந்துட்டு இந்த பிங்க் கலர் போட்டில் வந்து யாரும் சொல்லிடுறாங்க. இங்கே வந்துக்கலாம். சரி, ஹாய். உள்ள வந்தாச்சு. உட்காந்துட்டோம். எங்க உட்காந்தா பெட்டரா இருக்கும்னு பார்த்துட்டு இருக்கோம். முன்னாடி தான் உட்கார் நாக்கில் முன்னாடி எல்லாம் இடம் பிடிச்சிட்டாங்க. உட்காரு பார்ப்போம். எல்லாம் போட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் உட்காந்துருக்கு போட்டு தான் லாஸ்ட்டாக கிளம்புது. நாங்கள் உட்காந்து இதில் க்ரௌடும் கம்மியாக இருக்குது. ஆமாம், நல்லதாக போச்சு. ரொம்ப மற்றதுலலாம் வந்து ஃபுல்லி பேக்டாக இருக்குது. இதில் வந்து அந்தளவுக்கு யாரும் இல்லை. ஃப்ரீயாக தான் இருக்குது. ஃப்ரீயாக தான் இருக்குது. இப்போ தான் எடுக்கிறாங்க. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் டூர் ஆரம்பம். இனிதே ஆரம்பம். இதை விட உனக்கு என்ன இடம் வேணும் நினைச்சுக்கிறா? ஃப்ரண்ட்ல கூட அது மறைக்கல. ஆமா ஆமா, சூப்பர். நேற்றுக்கு போனதாவது ஃபாஸ்ட்டாக போனது. நல்லா எங்களால் மொபைல் மேலாம் தண்ணி அடிச்சிருச்சு லைட்டாக. ஆனாலும் நிறைய இடத்துல அது ஆஃப் பண்ணி வச்சுட்டோம். அநியாயத்துக்கு ஃபாஸ்ட்டாக போச்சு நேற்றுக்கு போட் வந்துட்டு. இது இந்த இது வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்லோவாக போனால் தான் நல்லா சுற்றி பார்க்க முடியும். ஃபாஸ்ட்டாக போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபாஸ்ட்டாக போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது.
என்ன சொல்கிறாங்க? ஆள் எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. நீங்கள் ஆள் கம்மியாக இருக்காங்கல்ல, மேபி அதுக்காக தான் நினைக்கிறேன். Oh, you guys on next side. Can you guys hear me? Let me chat. Good morning, everyone. குட் மார்னிங். குட் மார்னிங். இல்லை சேஃப்டி இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு, கிளம்புறோம். என்ன சொன்னாருன்னா, அவர் ஒர்க் பண்றாரு இல்லைங்களா, அவர் வந்து கைடு கிடையாதான். எந்த டிராவல் கம்பெனிக்கும் நான் ஒர்க் பண்ணல. நான் வந்து மலேசியன் டூரிசம் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கரு. ஸோ அங்கே ஒர்க் பண்ணுறேன். அதான் நிறைய சேஃப்டி ரூல்ஸ்லாம் சொன்னார். முக்கியமாக வந்து லைஃப் ஜாக்கெட் கட்டவே கட்டாதீங்க. எனக்கு ஓப்பன் போட்டு சைடில் எதுவும் அந்த கிரில்ஸ் மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதை கட்டினீங்கன்னா 600 ரிங்கட்ஸ் வரைக்கும் பெனால்ட்டி வரும். இமீடியட்டாக உங்கள் ட்ரிப்பு இங்கே முடிஞ்சிடும். அப்புறம் வந்து தண்ணியில் கை வைக்காதீங்க. ஸ்பீடாக போகும்போது தண்ணியில் கை வச்சிங்கன்னா அந்த தண்ணி வாட்டர் பவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கையை கழிக்க வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் அந்த ரொம்ப ஸ்ப்ளாஷ் ஆகும், தண்ணி ரொம்ப ஸ்ப்ளாஷ் ஆகும், மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸு. அப்புறம் எந்திரிச்சு போட் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு நடக்காதீங்க, பேலன்ஸ் போயிடும் கேப்டனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மற்றபடி எதாவது ஆஸ் யூஷுவல் சிம்பிள் ரூல்ஸ் தான். மற்றபடி என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏதாவது மொபைல் பத்திரம், மொபைல் விட்டா பாய். இங்கே அந்த ஃபிஷ்ஷு இறால் பாருங்க. இவ்வளோ பெரிய இறால் தான். வா, தெரியுதுங்களா எவ்வளோ பெரிய இறால்? Okay, by 50 kilo per kilo. Yeah. You can tell you have to go back. Entire Tribali. Family from Tuna family. இவ்வளோ ஃபிஷ் இருக்குதா? Excuse me. Side please. Thank you. Okay, now I show you take a group. Okay. தைரியம் தான் உனக்கு, தைரியம் தான். அல்ல இல்ல, சும்மா நிக்கிறேன் பின்னாடி ஆழ்கடல். What some people are doing, they are ordering their extra lunch. இங்கே வந்து நம்ம புக் பண்ண பேக்கேஜ்லேயே லஞ்சு கொடுக்குறாங்க. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குமா. ஏதாவது உங்களுக்கு அடிஷ்னலாக வேணும், இங்கே லைவ் ஃபுட் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கிறதுல ஏதாவது உங்களுக்கு அடிஷ்னலாக வேணும்னா ஆர்டர் கொடுத்தா அவங்க ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கப்புறம் அந்த லைஃப் நமக்கு லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா, அதோட சேர்த்து நம்ம இதையும் நமக்கு சர்வ் பண்ணிடுவாங்க. ஸோ சாப்பிட்டுக்கலாம். இது அந்த மெனு இதில் வந்து கொடுத்துருக்காங்க தனித்தனியாக என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. பாம்ஃப்ரெட் ஃபிஷ் வந்து ரேட் போடல, பட் இந்த ஐட்டம்லாம் பண்ணி தருவாங்க. லாப்ஸ்டர் இருக்குது, ப்ரான் இருக்குது, ஸ்குவிட் இருக்குது. எல்லாத்துலேயும் டீப் ஃப்ரைடு, சில்லி, பேப்ரிக், பிளாக் பெப்பர் அதெல்லாம் போட்டு தருவாங்க. ட்ரை பண்ணுறதுனா கொஞ்சம் இந்த ஸ்குவிட் ட்ரை பண்ணலாம். அது கொஞ்சம் ரீசனபிளாக இருக்குது ரேட்டு. 100 grams தான். இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, இது வேணுமா? ஆமாங்க. இங்கே தான் இந்த ஒரு டைனிங் ஹால் மாதிரி இருக்குது. இந்த ஃபிஷ் ஃபார்ம் பண்ணி காமிச்சாங்க இல்லையா, அங்கேயே வந்து வேணும்னா சமைச்சு தருவாங்க. அது உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு 100-150 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சீட்டிங் கெப்பாசிட்டி போட்டு செட் பண்ணியிருக்காங்க. தண்ணியிலே தான் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். சுற்றி தண்ணி, உட்காந்து நடுவில் சாப்பிட்லாம். ப்ளஸ் நமக்கு எதாவது சீ ஃபுட் பிடிச்சிருந்ததுன்னா இதுலேருந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம் போல். பட் ரேட்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியர் சைட் தான் இருக்குது. இப்போது நம்ம ஊர் டேஸ்ட் கிடைக்கும்னா சாப்பிட்லாம். இங்கே டேஸ்ட் செட் ஆகல நமக்கு, அதனால நம்ம எதுவும் சொல்லலை. ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அப்படியே கொரியில உட்காந்துருக்க மாதிரி இருக்குல்ல. ஆமாம். Sound and this a bad boy sound. Bad boy sound and this a bad boy sound. Jump. வேற என்ன சொல்லணும்? சொல்லு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இது என்னது? மேங்க்ரோவ். ஸோ
அப்படி ஆமா. போயிடலாம் வா. இல்லாமா போ பார்த்து வா